வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 139. அழிக்க எடுக்கும் பெருமுயற்சி செழிக்க எடுக்கலாகாதா? சர்வதேச யுத்தம் ஒன்று தோன்றிவிட்டால் சத்ருவாய் ஒருவர் மற்றோரை எண்ணி கர்வமுற்று மதிமயங்கி மனித பூண்டை கருவறுக்க எவ்விதமாய் முயற்சிக்கின்றார். தர்மத்தை நிலைநாட்டி என்றும் மக்கள் தரணியிலே அமைதியாக வாழ்வதற்கு நிர்வாகத் துறையினில் ஓர் முயற்சி கொண்டால் நிச்சயமாய் உலக சமாதானம் கிட்டும். அருட்தந்தை என்ன அழகா ஒரு கேள்வி எழுப்புறார் பாருங்க. மனிதரை மனிதர் அழிப்பதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம்? அவ்வளவு எடுக்க முடிந்த நமக்கு மனிதர்கள் செழிப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்க முடியாதா? ஒரு யுத்தம், உலகப் போர் தோன்றிவிட்டால் நம்ம 2 உலகப் போர் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் என்ன நடந்தது? அதிகார பீடத்தில் இருக்கும் அரசியல் தலைவர்கள் சாதாரண மக்களை தூண்டிவிட்டு குழுக்களாக மக்கள் சேர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் எதிரிகளாக பாவித்து எத்தனை அழிவுகளை ஏற்படுத்தினார்கள். இதுவேதான் தொடரப்போகிறதா நம் வாழ்க்கையில்? இதற்கு மாறாக தர்மத்தை நிலைநாட்டி இந்த உலகில் மக்கள் என்றென்றும் அமைதியாக வாழ்வதற்கு நாம் ஒரு முயற்சி எடுத்தால் உலக சமாதானம் விரைவில் வந்து விடாதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. போருக்காக, யுத்தத்திற்காக எவ்வளவு செலவு பண்ணினோம்? அதில் ஒரு 10% செலவு செய்தாலே அமைதியை நாம் நிலைநாட்ட முடியும். பெரும்பான்மையான மக்கள் அறிவிலே குறுகி எல்லை கட்டி நிற்பதனால்தான் இந்த துன்பம் இன்று. இதற்கு பதிலாக மனிதரை பகைக்கின்ற நிலைமையை மாற்றி அன்பு மலரச் செய்வதற்குத்தான் ஒரு அற்புதமான நிர்வாக மாறுதல் நமக்கு தேவைப்படுகிறது. மனிதர்கள் மனதில் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்ற உயர் பண்புகள் வளர்ந்தால் மட்டுமே நாம் அமைதியை நிலைநாட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு உயர் பண்புகள் வளர்வதற்கு ஆன்மீக பயிற்சி முறை தேவை. அந்த ஆன்மீகம் மட்டுமே மனிதனை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும். நன்றி. வாழ்க வளமுடன்.